ஸோ இன்றைக்கி நம்ம பிரிக் டிஃபென்ஸ் இல்லது மாடர்ன் டிஃபென்ஸ் சொல்லக்கூடிய இந்த ரெண்டு டிஃபென்ஸில் ஒரு காமனான ஒரு அட்டாக்கிங் பேட்டர்ன் அல்லது ஒரு ட்ராப் வந்து நம்ம பார்க்க போகிறோம். இது வந்து ஆப்போனண்ட்டோட ரெஸ்பான்ஸை பொறுத்து 10லேருந்து ஒரு 13 இல்லை 15 மூக்குள்ளே நம்ம செக்மேட் வந்து பண்ண முடியும். அந்த ஐடியா தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். இந்த ட்ராப்பை பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க, மறக்காமல் தமிழ் செஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ அந்த ட்ராப்பை பார்க்கலாம் வாங்க. ஸோ கேம் வந்து E4 ஓப்பன் பண்ணுறாங்க, பிளாக் வந்து G6 மாடர்ன் டிஃபென்ஸ். இது வந்து பிரிக் டிஃபென்ஸ்க்கும் ஒர்க் ஆகும், டிரான்ஸ்போஷனாக வாய்ப்பு இருக்குது. நம்ம D4 ஆடுறோம், அவங்க பிஷப் G7 விளையாடுறாங்க. இப்போ நீங்கள் நைட்டு டெவலப் பண்ணுங்கள், அதுக்கப்புறம் அவங்க D6 விளையாடுவாங்க. நீங்கள் பிஷப்பை E3ல் போட்டு பீஸை டெவலப் பண்ணுறீங்க, அதுக்கப்புறம் C6 விளையாட வாய்ப்பு இருக்குது. அதுக்கப்புறம் நீங்கள் குயினையும் பிஷப்பை சேர்த்து பேட்டரி ஃபார்ம் பண்ணுறீங்க. அதுக்கப்புறம் அவங்க நைட்டை டெவலப் பண்ணுவாங்க. எல்லாமே நார்மல் மூவ் தான். ஸோ இந்த பொசிஷனில் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா பிஷப்பை H6ல் வச்சு பிஷப் அட்டாக் பண்ணுறீங்க. அப்போ வந்து நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா பொதுவாக கேன்சல் பண்ண வாய்ப்பு இருக்குது. இந்த ட்ராப் தெரிஞ்சவங்க இந்த மாதிரி எக்ஸாக்டாக ஆட மாட்டாங்க. பட் இதுக்கப்புறம் கூட இந்த ட்ராப் வந்து ஸ்டாப் பண்ண வாய்ப்பு இருக்குது. இப்போ இந்த பொசிஷனில் வந்து ஒயிட் வந்து பார்த்திங்க அப்படின்னா H4 ஆடலாம். H4க்கு தியரி படி B5, அதாவது தியரியை வந்து மனப்பாடம் பண்ணிட்டு வந்து யாராவது விளையாட்டு இருந்தாங்க, என்ன நடக்குதுன்னே தெரியாமல் அப்படின்னா அவங்ககிட்ட இந்த ட்ராப் ஒர்க் அவுட் ஆகும். B5க்கு நீங்கள் H5 போடலாம். இப்போ இது வந்து பார்க்குறதுக்கு மிஸ்டேக் மாதிரி தெரியும் ஒயிட்டோட பர்ஸ்பெக்ட்லேருந்து பார்க்கும்போது. ஏன் அப்படின்னா நைட்டால் இதை வெட்ட முடியும். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நைட்டால் வெட்ட முடியாது. அது வந்து பெரிய பிளண்டர். ஏன்னா நம்மக்கிட்ட ஒரு ப்ரில்லியண்ட்டான ரூக் சாக்ரிஃபைஸ் இருக்குது. இப்படி வெட்டினதுக்கப்புறம் பானால் தான் வெட்டணும். வெட்டினதுக்கப்புறம் குயின் G5 அண்ட் பான் பிஷப் வந்து பார்த்திங்கன்னா பின்னில் மாட்டிக்கிச்சு. பிஷப்க்கு ஏற்கனவே ஒரு அட்டாக் இருக்குது. ஸோ மேட்டை வந்து தடுக்கவே முடியாது. என்ன மூவ் விளையாடினாலும் சரி, நெக்ஸ்ட்டு லைக் ரூக் E8, அதுக்கப்புறம் குயின் டேக்ஸ் G7 வந்து செக் மேட். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க, மறக்காமல் தமிழ் செஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இதே போல் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ட்ராப்பில் மீண்டும் சந்திக்கலாம்.